ஹைவே சமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து கடவுள் வாழ்க்கையிலும் நிஃப்டி மார்க்கெட்டிலும் நம்மளை சோதிக்குது. இன்றைக்கி உண்மையில் அப்படி தான் இருக்கும். அது எஸ்பெஷலி வந்துட்டு எக்ஸ்பைரி டே மைண்டில் வச்சு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப மோசம். காரணம் என்னக்கா, நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் பெரிய ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை. நடுவில் எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, நம்ம தெரியாதனமாக ஏதாவது பென்னி ஸ்டாக்குடைய சார்ட் ஓப்பன் பண்ணுற அமௌண்ட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. மார்க்கெட் தான் ஒரு வைப்ரண்ட்டாக இல்லாமல் இருக்கின்றது தெரிஞ்சது. ஸோ இங்கே நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தாலே தெரியும், டோட்டலாக 2772 ஸ்டாக் ட்ரேட் ஆனதில் 1403 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1283 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 86 ஸ்டாக் அன்சேஞ்சாகவும் இருக்குது. ஸோ இது பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 26 பாயிண்ட் மட்டும்தான் நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா வெறும் 59 பாயிண்ட்டு. சார்ட்லாம் பார்க்கும்போது வெறுத்துருவீங்க, காட்டுறேன் நான். நிஃப்டி ஐடி ஒரு 230 பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா நமக்கு தெரியும், ஒரு 5 பார்த்திங்கன்னா ஒரு பாதி செக்டர் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு நெகட்டிவாகவும், பெரிய அளவில் ஒரு ரொம்ப பாசிட்டிவ் சொல்ல முடியாது, நெகட்டிவ் சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் மார்க்கெட் இருந்தது. அதே மாதிரி நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது மார்ஜினலாக தான் பாசிட்டிவ், பெரிய அளவு ஒரு பாசிட்டிவ் கிடையாது. அது மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போ நேராக நிஃப்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஒரு சின்ன கேப் அப், தென் இன்ட்ராடே ஹைக்கும் இன்ட்ராடே லோவுக்கும் பாருங்கள் 72 பாயிண்ட். அது கூட இது ஒரு ட்ரேடபுள் ரேஞ்ச் கூட கிடையாது, இதுதான் ஒரு ட்ரேடபுள் ரேஞ்சு. ஸோ இதில் இருந்து இன்னும் ஒரு இது கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா வெறும் 60 பாயிண்ட்டு நிஃப்டி விளையாண்டுட்டு இருந்தது. பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமை ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் திறந்து விட்ட மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது இன்றைக்கி. சரி, இது ட்ரெண்டு பார்த்தலாம். டே வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு இன்றைக்கும் சரி நேற்றுக்கும் ஒரு பெரிய அளவு ஒரு கேண்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாகவே இல்லை. ஸோ ஒரு பார்த்திங்க 6 சைடும் பார்த்திங்கனாக்கா ஒரு சேச்சுரேட் ஆகிட்டுருக்கு, மொமெண்டம் ரேஸ் ஆகலை. ஸோ இதெல்லாம் மேபி நாளைக்கு ஹாலிடே. ஸோ எகெயின் அடுத்த அடுத்த செஷனில் பார்க்கணும். தென் இது என்னவோ ஒரு பட்ஜெட்டுக்கு முதல் நாள் கொஞ்சம் சூட்டு பிடிக்கின்ற மாதிரி தோணுது. அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி தெரியுது, பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னும் எதுவும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் எதுவும் ஃபார்ம் ஆகலை, இன்னும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. அந்த வகையில் ஒரு நல்ல விஷயம். தென் நம்முடைய இந்தியா ஸ்பியர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா நோ சேஞ்ச், 14.2 தான் இருக்குது, நேற்று இருந்த மாதிரியே தான். வீக்லி கான்டாக்டில் பிசிஆர் 1.24 இருக்குது, மேக்ஸ்பின் 24,650. அதே மாதிரி மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது பிசிஆர் 1.38. இங்கே பார்த்திங்கன்னா புல்லிஷ்னஸ் குறைஞ்சிருக்கு. நேற்று இது 1.45 இருந்ததுன்னு நினைக்கிறேன், என்னுடைய ரிமெம்பரன்ஸ் கரெக்டாக இருந்தால் 1.45. ஸோ புல்லிஷ்னஸ் குறைஞ்சிருக்கு. மேக்ஸ்பின் 24,400 இருக்குது. தென் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி இப்படியுமா பேங்க் நிஃப்டி இருப்பானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தான் மார்க்கெட் இருந்தது. பார்த்திங்கனாக்கா நல்லா ஓப்பன் பண்ணோடனே நல்ல ஒரு ஹை போச்சு. தென் அங்கேருந்து ஹை பார்த்திங்கனாக்கா 52,620, ஒரு 120 பாயிண்ட்டு 130 பாயிண்ட் மேலே போனது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே லோ பார்த்திங்கன்னா மொத்தமாக 250 பாயிண்ட். ஒரு ட்ரேடபுள் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா இதுதான். ஸோ ட்ரேடபுள் ரேஞ்ச் தான் ஒரு 200 பாயிண்ட் கூட கிடையாது. ஸோ இந்த 200 இதில் தான் டோட்டல் மார்க்கெட்டே இன்றைக்கி இருந்தது. ஸோ ஒரு எக்ஸ்பைரி ட்ரேடில் பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இருந்தது எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நான். ஐ மீன் இந்த ரீசெண்ட் டேஸில் வாலட்டாலிட்டிலாம் நல்லா ஸ்டார்ட், இந்த வீக்லி எக்ஸ்பைரிலாம் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். பார்க்கும்போது இதுதான் ஒரு மோசமான எக்ஸ்பைரி டேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் பேங்க் நிஃப்டியில் பொசிஷன் எடுத்தவங்களாம் அங்கே ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருப்பாங்க. ஓகே, ஸோ இதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது எகெயின் சேச்சுரேட் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்ருக்கோம், இது 52,000 53,000 இந்த ரேஞ்சு ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணால் தான் நம்ம அடுத்த கட்ட மூவ்மெண்ட் நம்ம பேங்க் நிஃப்டி சொல்ல முடியும். நேற்று கூட சொல்லியிருந்தேன், நீ மேலேயே போகல கீழேயும் போகல, நீ பேசாமல் உட்காந்து கூட போகிற, மற்றது கொஞ்சம் நவுத்திட்டு போயிருன்ட்டு. இன்னைக்கு கூட பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் தான் மற்ற செக்டர்ஸ்னால கொடுக்க முடிஞ்சது. தட்ஸ் ஃபைன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னும் எந்த ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் எதுலேயும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்மளுடைய இதனுடைய
பிசிஆர் பார்க்கும்போது எனிவே 16th இது வந்து முடிஞ்சு போன கதை. ஸோ 24 எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி பார்க்கும்போது பிசிஆர் வந்து 0.76 இது வந்து இப்போ பியர்னிஷ்னஸில் காட்டுது. ஸோ எதுவுமே வந்து ஒரு 0.8 கீழே வந்து பிசிஆர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒரு பியர்னிஸ் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட அந்த எட்ஜில் இருக்குது. மேக்ஸ் பெயின் 52,400. சரி, இதெல்லாம் அப்படின்னாக்கா மந்த்லி கவுண்டரில் பார்க்கும்போது 1.08. ஸோ இட்ஸ் ஒரு மைல்டு புல்லிஷ்னஸில் தான் இருக்குது. பெரிய ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் சொல்ல முடியாது. மேக்ஸ் பெயின் 52,000. ஸோ ரொம்ப வந்து நேரோவாக இருக்குது. மேக்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி கான்ட்ராக்ட்லேயே 52,000, ஸ்பாட்டில் வந்து 52,400. ஜஸ்ட் ஒரு 400 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. தென் நம்முடைய மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ இது வந்து மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 ரெண்டுமே உள்ளடக்கி ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் ஒரு டோட்டல் ஹோலிஸ்டிக் வியூ கொடுக்கும், மார்க்கெட்டுடைய ஹோலிஸ்டிக் வியூ. ஸோ இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்தது. பட் அங்கேருந்து நல்ல கீழே வந்தது பார்த்திங்கனாக்கா ஒரு இன்ட்ராடே ஹைலேருந்து இன்ட்ராடே லோ பார்த்திங்கன்னா ஒரு 132 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஓகே. பட் இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக சொல்ல முடியாது. பட் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னாக்கா மார்ஜினில் ஒரு 17 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய ட்ரெண்ட் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 20,000லேருந்து இந்த 20,300 தான் வந்துட்டு இந்த 300 கூட கிடையாது, இந்த ரேஞ்ச் தான் ஒரு 200 பாயிண்டில் தான் வந்து நல்லா வந்து சாலிடாக வந்து இது ஆகிட்டுருக்கு, கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ தான் ரேஞ்சு. ஸோ இதை வந்து மைல்டாக வந்து பிரேக் பண்ணோம். எனக்கு என்னமோ இது வந்து டவுன் சைடில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சாலிடாக ஒரு 1000 பாயிண்ட் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஸோ பட் சோஃபார் வந்து இதுலேயும் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது, பெரிய அளவு பாசிட்டிவிட்டியும் பார்க்க முடியல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கோன்ற மாதிரி தோணுது. ஒரு பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை. பட் பட்ஜெட் வந்து ஒரு டிசைட் பண்ணலாம், மேபி அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நல்ல ஒரு பாசிட்டிவ் பட்ஜெட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் ஃபேவரபுளாக இருந்ததுனாக்கா ஈவன் 26,000 கூட வந்து அடுத்த ஒரு லீடு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்துட்டு மேபி அதிகபட்சம் வந்து ஒரு 25,000 வந்து ஒரு தொட்டுட்டு அப்புறம் கீழே வந்துடும், வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த 25,000 அண்ட் எபோவில் வந்துட்டு இல்லாட்டி 25,000 அரௌண்ட்லேயே வந்துட்டு மார்க்கெட் ஸ்டே ஆகிறது டவுட்டாக தான் இருக்குது. பார்ப்போம் டே எப்படி போகுது அப்படின்றது. ஸோ தென் நம்ம பெரிய யூஎஸ் மார்க்கெட் நேற்று பார்க்கும்போது டவ் 210 பாயிண்ட் நல்லா பாசிட்டிவ் க்ளோஷர், S&P 500 15 பாயிண்ட் அண்ட் நாஸ்டாக் வந்து 77 பாயிண்ட். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஓகே ஒரு டீசெண்டான ஒரு பாசிட்டிவிட்டி சொல்லலாம். பட் டவ் இஸ் ஓகே கம்பேர்ட் டு ப்ராட் மார்க்கெட் இன்டெக்ஸ் S&P 500 கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. தென் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னாக்கா யூகே மார்க்கெட் வந்து ஒரு மார்ஜினல் நெகட்டிவில் இருக்குது, அதே மாதிரி தான் யூரோ மார்க்கெட் இருக்குது. ஓகே, நம்ம பெரிய சார்ட் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா டவ் சார்ட் பார்க்குறோம், டே சார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆல் டைம் ஹை நேற்று அகைன் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து நல்லா சொல்லியிருந்தோம், இது பிரேக் இந்த வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆன டைம்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். தென் இதை நல்லா பிரேக் ஆச்சு, இது வந்து கண்டிப்பாக மேலே வரும்ன்ட்டு. ஸோ ஆல் டைம் ஹை வந்து டே லாஸ்ட் செஷன் டச் பண்ணிவிட்டு க்ளோசிங் அங்கே வரல, பட் நேற்று நல்லாவே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம மார்க்கெட் கொடுக்கும். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட ஒரு கோரிலேட் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து இதில் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது. பட் இன்ஃபேக்ட் S&P 500 பார்த்திங்கனாக்கா அந்த மொமெண்டம் வந்து இப்போது லூஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் செஷன்லேருந்தே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலியில் இருக்குது இந்த மார்க்கெட், இதில் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேஜுக்கு வந்துடும்ன்ற மாதிரி தோணுது. பார்ப்போம். ஓகே யூஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் தென் பை, தேங்க்யூ.